So hello friends, once again welcome back to our channel SHREE. நம்ம கடை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வடபழனி புத்தூர் கட் காம்ப்ளெக்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பிராண்ட் நியூ வந்து கியா சோனெட் வண்டி வந்துருக்கு. இந்த கியா சோனெட்டில் நம்ம வந்து என்ன ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா பவர்ஃபுல்லான எல்இடி பல்ப் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்பும் எல்இடி மாற்றிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து யூஷுவல் நைட் ட்ரைவ் பண்ணுறீங்க, இல்லை ஹைவேஸ் வந்து நைட்டில் வந்து அடிக்கடி போகிறீங்கன்னா, நம்ம கன்ஃபார்மாக நம்ம ஸ்டாக் பல்ப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு புது வண்டி வாங்குறீங்க, மேபி மேக்ஸிமம் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நீங்கள் ஹைவேஸ் போகும்போது மூணாவது வாட்டி உங்களுக்கே தோணும், என்னடா இது ஒரு 60க்கு மேலே நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக போக முடியுது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பிகாஸ் நம்மளோட எக்ஸிஸ்டிங் அந்த ஹாலோஜன் பல்ப் பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம எப்போவுமே வந்து ஒரு பிரைட்டர் எல்இடி பல்போ இல்லை 190 பல்போ நம்ம வந்து ஹெட்லாம்பில் மாட்டுறோம். பட் 190 கம்பேர் பண்ணும்போது எல்இடி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். பட் அதிலே வந்து கொஞ்சம் பிராண்டடான எல்இடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் இந்த 2000 3,000 எல்இடி தான் போட்டிங்கன்னா அது பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ மெயினாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சார் நம்ம எல்இடி போடும்போது ஆப்போசிட் வந்து கண்ணு பூசம் மெசேஜ் அப்படின்னு கேட்பாங்க. பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே லோ பீமில் ஓட்டுறீங்கன்னா ஹைவேஸில் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வரவங்க யாருக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் தயவு செய்து ஹைவேஸில் போகும்போது லோ பீம்லேயே ஓட்டுங்க. எங்கே யாருமே இல்லையோ ஆப்போசிட்டில் அப்போ மட்டும் ஹை பீம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நார்மல் 2-வே ரோடில் நீங்கள் ஹை பீம் போட்டாலே ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எல்இடி ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் இருக்கிறது ஓப்பனாக சொல்கிறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு லோ பீமில் ஓட்டுங்க, தேவைப்பட்டால் மட்டும் ஹை பீம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸோ நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா என்ன எல்இடி லேம்ப் இந்த சோனெட் வண்டியில் மாட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்டு பார்த்தீங்கன்னா ரேஸ் மார்க். ஸோ இந்த எல்இடி லேம்ப் தான் நம்ம இன்றைக்கி இந்த சோனெட் வண்டியில் மாட்டியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 160 வாட் அண்ட் 20,000 லூமென்ஸ். இது வந்து ஜென்யூன் 160 வாட் பவர். ஸோ இந்த லேம்ப் வந்து நம்ம ஹெட் லேம்பில் மாட்டியிருக்கோம். அண்ட் இதுலேயே வந்து 70 வாட்ஸ் வந்து நம்ம ஃபாக் லேம்பில் மாட்டியிருக்கோம். ஸோ ஆன் பண்ணி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இது நான் கடைக்குள்ளே வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதே நீங்கள் நைட் டைமில் ஓட்டினீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நான் இது ரொம்ப நிறைய வண்டிக்கு நான் மாட்டியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் யாருமே எந்த கஸ்டமரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணது கிடையாது. அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலும் இந்த வண்டியில் மாற்றிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ எதனால நீங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாற்றினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ நம்ம சோனெட் வண்டியில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ நம்ம இந்த கண்ட்ரோல்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலோடு இங்கே மாட்டியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்கள், க்ரூஸ்ன்னு போட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த வயரிங் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த ஸ்விட்ச் அப்படியே நீங்கள் அசம்பிள் பண்ண உடனே நீங்கள் இதை அழுத்தினா போதும், உங்களுக்கு வந்து அங்கே க்ரூஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுதான் க்ரூஸு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் மறுபடியும் இதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ மறுபடியும் அழுத்ததை நீங்களே பாருங்கள், க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகுது, ஆஃப் ஆகுது. இது போக நம்மளோட வந்து எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் செய்யும். ஸோ இது பாருங்கள், வால்யூமு எல்லாமே மியூட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் செய்யுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அதை ஆட் பண்ணது வெறும் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும்தான். ஸோ கஸ்டமர் எதனால க்ரூஸ் கண்ட்ரோல் கேட்டார்னா, பிகாஸ் அவர் வந்து அடிக்கடி ஹைவேஸ் போகிறாரு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஹைவேஸ் போகிறீங்கன்னா ஒரு வண்டி மைலேஜ் நல்லா இருக்கணும்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப மெயினான ஒரு இம்பார்ட்டண்ட் ஐட்டம். பிகாஸ் நீங்கள் க்ரூஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்பீடில் வண்டி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வண்டி மைலேஜும் சூப்பராக தரும். அண்ட் அடிக்கடி நம்ம ஆக்சலேட்டோ டிஆக்சலேட்டோ பண்ண வேணாம், பிரேக் எழுதும் போது தானாகவே வந்து நம்ம ஸ்பீட் குறைஞ்சிடும். ஸோ ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் அது. ஸோ அந்த ஒரு ஐட்டமும் ப்ளஸ் ஹெட்லாம்ப் எல்இடி அண்ட் ஃபாக் லேம்ப் எல்இடி இன்றைக்கி தான் நம்ம இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வண்டிக்கும் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஹெட் லேம்ப்ஸ், ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய அட்ரஸ் அண்ட் டீட்டெயில் நான் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பாய்.